ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு கதைக்கு போலாமா? இது ஒரு சுவாரஸ்யமான கதை. ஒரு ஊர்ல ஒரு கப்பிள்ஸ் வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. புதுசா கல்யாணம் ஆனவங்க. அப்புறம் கொஞ்ச மாசங்கள்ல அவங்க ஒய்ஃப் பிரெக்னன்ட் ஆனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. குழந்தையோட வளர்ச்சியை பார்த்து பார்த்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சந்தோஷமா இருந்தாங்க. குழந்தையும் ஒரு நாள் பிறந்துச்சு. பையன். அவனுக்கு ஷங்கர்னு பேர் வச்சு வளர்த்துக்கிட்டு வந்தாங்க. ஷங்கர் சின்ன வயசுல இருந்து ரொம்ப டேலண்டடான பர்சனா வளர்த்தணும். இந்த ஊரு, உலகம் எல்லாமே பார்த்து நம்ம பையன புகழ்ந்து பேசணும் அப்படின்னு அவங்க அப்பா, அம்மாவுக்கு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால அந்த குழந்தை வளர வளர அந்த குழந்தைக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் தமிழ், இங்கிலீஷ் இப்படி நிறைய மேக்ஸ்ன்னு ஒவ்வொரு விஷயமா கத்துக் கொடுக்கவே ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது அந்த காலத்துல எல்லாம் குழந்தைங்க இந்த மாதிரி தமிழ் எழுத்துக்கள், ஆங்கில எழுத்துக்கள் எல்லாமே ஸ்கூலுக்கு போய் தான் கத்துக்கவே ஆரம்பிப்பாங்க. ஆனா, இந்த பேரண்ட்ஸ் ரொம்ப வித்தியாசமானவங்க. தன்னுடைய மகன் சங்கருக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் எழுத்துக்கள கத்துக் குடுத்தாங்க. அப்புறம் வார்த்தைகள கத்துக் குடுத்தாங்க. அப்புறம் அந்த பையன் நல்லாவே பேச ஆரம்பிச்சான். பேச ஆரம்பிச்சதும், இன்னும் நல்லா பேசணுமே! ஏன்னா, ஷங்கருடைய வார்த்தை ரொம்ப கிளீனா, கிறிஸ்பா ரொம்ப கண்ணியமா இருக்கும். அந்த குரல். அதனால அந்த குழந்தை ரெசைட்டேஷன் பண்ணா நல்லா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு, திருக்குறள் இந்த மாதிரி ஸ்லோகம்லாம் சொல்றதுன்ட்டு நெறைய சொல்லிக் குடுத்தாங்க. 1330 குறளும் அந்த குழந்தை 3 வயசுல கத்துக்கிட்டு 1330 குறளையும் ஒரே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சொல்லி முடிச்சு கின்னஸ் ரெக்கார்டை வாங்குச்சுன்னா பாத்துக்கோங்களேன். ஷங்கர் மேல அவ்வளோ அன்பு, பாசம். கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கினதும் அந்த ஊர்ல இருக்கிறவங்க, அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் ஷங்கரோட அப்பா அம்மாவை ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணாங்க. தன்னுடைய குழந்தை மேலும் மேலும் இது மாதிரி நிறைய சாதிக்கணும், நிறைய கின்னஸ் ரெக்கார்டு வாங்கணும்னு அவங்களும் புதுவிதமா நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி அந்த குழந்தைக்கு கின்னஸ் ரெக்கார்ட்லாம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு அந்த பையனை நல்லாவே ட்ரெயின் பண்ணாங்க. அந்த பையனும் நல்லாவே ட்ரெயின் பண்ணி அது எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணான். நிறைய கின்னஸ் ரெக்கார்டு, நிறைய அவார்ட்ஸ் எல்லாமே வாங்கினான். சம்டைம்ஸ் ஷங்கருக்கு தான் மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடணும்னு ஆசைப்பட்டாலும் அவங்க அப்பா அம்மா அவனை விடவே இல்லை. இதெல்லாம் படிக்கிற நேரம் கண்ணா, அப்புறமா விளையாண்டுக்கோன்ட்டு அவனை இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்கறதுலயே ஈடுபடுத்திட்டே இருந்தாங்க. அந்த குழந்தை எதையோ நம்ம மிஸ் பண்றோங்கிறத ஃபீல் பண்ணுச்சு. அப்புறம் இப்போ ஸ்கூல்ல சேர்த்திட்டாங்க. ஸ்கூல்ல சேர்த்திட்ட வேட்டி குழந்தைய பத்தி பெத்தவங்க ஸ்கூல்ல பெருமையா பேசாமலா இருப்பாங்க. ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர், பிரின்சிபல், அப்புறம் அங்க இருக்க டீச்சர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் போய் என் பையன் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப டேலண்டடு, அவன் இந்த மாதிரிலாம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கான், கின்னஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்கான் எல்லாமே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் சொல்ல சொல்ல டீச்சர்ஸ்க்கு எல்லாமே தெரியும் ஷங்கர் எவ்வளோ டேலண்டட்னு. கிளாஸ்ல டீச்சர்ஸ் எல்லாமே ஷங்கரை ரொம்ப பிரமிப்பா பார்ப்பாங்க, ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்க. எப்போ பார்த்தாலும் ஷங்கரை காட்டி நீங்க எல்லாருமே ஷங்கர் மாதிரி பிரைட் ஸ்டூடெண்டா இருக்கணும், டேலண்டடா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஷங்கரை கோட் பண்ணி அவனை பாராட்டி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க அவனை மாதிரி இருக்கணும், நல்லா படிங்கன்னு தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதுல மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷங்கர் மேல ஒரு விதமான ஒரு வெறுப்பு வந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஷங்கர் கூட எந்த ஃப்ரெண்ட்ஸுமே யாருமே ஃப்ரெண்டா பழகுறதுக்கு தயாரே ஆகல. ஏன்னா அவன் ரொம்ப டேலண்டர், நம்மளை விட ரொம்ப தாண்டி போறான், நல்லா படிக்கிற பையன், அவன் கூட எல்லாம் நம்ம பழகணும் அப்படின்னா நம்மளும் அப்படிதான் படிக்கணும்ட்டு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவனை விட்டு விலகிக்கிட்டே இருந்தாங்க. ஷங்கர் ஸ்கூல்ல லோன்லியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான். இந்த லோன்லினஸ் அவனால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவன் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்க்குறான். கிளாஸ்ல மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே
அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஜாலியா பேசுறது, கிண்டல் அடிக்கிறது, கேலி பண்றது, நெறைய காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றது. தோத்தாலும் பிரச்சனை இல்ல. "டேய் விடுடா பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு போறது. அந்த மாதிரி ஒரு கேர் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி ஒரு நிலைய பார்த்து பார்த்து, ச்சே! நாமளும் இப்படி இருந்தா எவ்ளோ நல்லா இருக்கும்னு அவ ரொம்ப ஏங்கியிருக்கா. ஆனா இத வந்து யார்கிட்டயுமே அவனால சொல்லவே முடியல. ஒரு பக்கம் அப்பா, அம்மாவோட பிரஷர் வீட்ல. இன்னொரு பக்கம் ஸ்கூல்ல. ஏன்னா, இவன் வீட்ல வளரும்போதே கின்னஸ் ரெக்கார்ட் அது இதுன்னு நெறைய அவார்ட்ஸ் வாங்குன பையன். இப்பேற்பட்ட பையன் ஒரு ஸ்கூல்ல வந்து படிக்கிறான் அப்டின்னா, அந்த ஒட்டுமொத்த ஸ்கூலுக்குமே பெரும. அதனால சங்கர் வச்சு அந்த ஸ்கூலும் வந்து நெறைய பேரு, புகழ் எல்லாம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு, சங்கர் மேல இன்னும் வந்து பிரஷர் வச்சாங்க. நீ நெறைய சாதிக்கணுன்ட்டு, அவனுக்குன்னு ஒரு ஸ்பெஷலா ஒரு டீச்சர வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அவன் வந்து இன்னும் எந்தெந்த இதுல எல்லாம் வந்து கின்னஸ் ரெக்கார்ட் வந்து பண்ணலாம். எதுலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்படின்னு அவன வந்து வழிநடத்துறதுக்காக ஒரு டீச்சரையே அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அவன் தினைக்கும் மத்த குழந்தைங்க எல்லாருமே வந்து விளையாட போகும்போது, அவன் தினைக்கும் அந்த டீச்சர பார்க்க போயிடணும். ஏன்னா, அடுத்து என்ன சாதிக்கணுமோ, அத ஃபாலோ பண்றதுக்கு, பிராக்டிஸ் பண்றதுக்கு. அடுத்த காம்படிஷனுக்கு தன்னை தயார்படுத்திக்கிறதுக்கு. இது ஒரு கட்டத்துக்கு மேல ஷங்கரால வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஓவர் பிரஷர் வீட்லயும் சரி, ஸ்கூல்லயும் சரி. எல்லாரும் வந்து கோட் பண்ணி சங்கர் மாரி இரு, சங்கர மாரி படி. சங்கர் பண்றாளா, ஏன் நீ பண்ண மாட்டியான்னு மத்த குழந்தைங்கள திட்டும்போது, மத்த குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு கோபம் வருதோ, சங்கருக்கும் அதே அளவுக்கு கோபம் வர ஆரம்பிச்சுடுச்சு. ஏன்னா, அவன் மத்த குழந்தைங்க மாதிரி நானும் சாதாரண பையனா இருக்க விரும்புறேன். ஆனா, அத வெளிய அவனால சொல்லவே முடியல. ரொம்ப தவிக்கிறான், அழுகுறான். அவனுடைய குரல் யாருக்குமே கேட்கவே இல்ல. ஒரு கட்டத்துல ஷங்கர் அதிகமா கோபப்பட ஆரம்பிச்சான். ஸ்கூல்ல அவனுக்காக அப்பாயிண்ட் பண்ணாங்கல்ல அந்த டீச்சர மீட் பண்றத கட் பண்ணான். அந்த டீச்சர மீட் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டான். போகறதே இல்ல. அப்புறம் வீட்லயும் வந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு ரூம்ல போய் கதவ சாத்திப்பான். ஆனா, அவன் எதையுமே படிக்கவே மாட்டான். இது ஒரு கட்டத்துல டீச்சர் வந்து ஸ்கூல்ல இருந்து கால் பண்றாங்க. இப்படி ஷங்கர் வந்து இப்போ ஒரு 4 நாளா வந்து என்னைய வந்து மீட் பண்ணவே மாட்டேங்கிறான். அடுத்த காம்படிஷன் வரப்போகுது இல்லையா? டேட் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அவன் இன்னும் பிராக்டிஸ் பண்ணவே இல்ல அப்படின்னு அவங்க அப்பா, அம்மாவுக்கு கால் பண்ணி தகவல் சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா, அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. "என்ன நீ இப்படி பண்றான்? நமக்கு எதுவுமே தெரியல பாருங்க" அப்படின்ட்டு அவனை வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க. வெடிச்சுட்டான். "ஆமா, எனக்கு பிடிக்கல. என்னை எதுக்கு இப்படி வந்து டார்ச்சர் பண்றீங்க? நான் இதெல்லாம் சாதிச்சே ஆகணும்னு நான் உங்ககிட்ட கேட்டேனா? உங்களுடைய ஆசைக்காக நான் இதெல்லாம் சாதிக்கணுமா? எனக்கு இதனால என்ன பிரயோஜனம்?" அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப வெக்ஸ் ஆயி ரொம்ப கத்திட்டான். அவங்க பேரண்ட்ஸால எதுவுமே பண்ண முடியல. "நான் இனிமே இப்படிதான் இருப்பேன். என் இஷ்டப்படி தான் இருப்பேன். உங்க பேச்செல்லாம் என்னால கேட்க முடியாதுன்னு" கோபத்த காட்ட ஆரம்பிச்சுட்டான். சாப்பிடறத குறைச்சுக்கிட்டான். நான்லாம் இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்னு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணான். ஏன்னா, ஏதாவது ஒரு ஃபங்ஷன் கூட்டிட்டு போனாலுமே, "ஓ! கின்னஸ் ரெக்கார்ட் பையன் வந்துட்டான்" அப்படின்னு சொல்லி தான் அவன வந்து ஐடென்டிஃபையே பண்றாங்க. இது அவனுக்கு பிடிக்கல. என்ன சங்கர்ன்னு கூப்பிடுங்க. நான் சங்கர் தான். எனக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும். நான் உங்க கூட போய் நெறைய ஜாலியா விளையாடணும். நெறைய கத்துக்கணும். ஆனா, நீங்க எல்லாரும் என்னைய வந்து டம்ப் பண்றீங்க. நான் இந்த மாதிரி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். நெறைய சாதிக்கணும்னு நான் இதெல்லாம் சாதிச்சு என்ன பண்ண போறேன்? இந்த பெருமைலாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்? இதனால எனக்கு என்ன லாபம்? அப்படின்னு அவன் மனசுக்குள்ள 1000 கேள்வி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதனால இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா, அவன் கையாண்ட வழி தப்பானதா இருந்தாலும், அவனுக்கு சரியா தான் பட்டுச்சு. நெறைய கோபப்பட்டான். எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தான். அவங்க அப்பா, அம்மா சாதாரணமா, "டேய் சாப்பிட வாடா" அப்படின்னு கூப்பிடும்போதே, இவன் கோபப்பட ஆரம்பிச்சுடுவான். இப்போ அவங்க அப்பா, அம்மாவுக்கு இவன் கூட பேசுறது கூட பயம் வந்துருச்சு. ஐயய்யோ! என்ன இவன் இப்படி ரொம்ப கோபப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இவன்கிட்ட பேசுறதுக்கு அவங்க வீட்டு பெரியவங்க எல்லாரையும் வர வச்சாங்க. தாத்தா, பாட்டி எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாரையும் வர வச்சு அவங்ககிட்ட பேச வச்சாங்க. எப்பா இவங்க மறுபடியும் வந்து நாம கொஞ்சம் அசந்தம்னாலும், நம்மள மறுபடியும் அதே பழைய இடத்துக்கே கூட்டிட்டு போய் நிறுத்திடுவாங்க.
நம்ம அசரவே கூடாது அப்படின்ட்டு, இவங்க என்கிட்ட கோச்சுக்கிட்டாலும் பரவால்ல, என் அப்பா, அம்மா கோச்சுக்கிட்டாலும் பரவால்ல. என்னுடைய இளமை வயச நான் வந்து மிஸ் பண்ண விரும்பல. அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோபத்த மட்டுமே காட்டினான். வெறுப்ப காட்டினான். வெறுத்தான். அவங்க அப்பா, அம்மாவ வெறுத்தான். என்னால வீட்லலாம் இருக்க முடியாது. நான் ஹாஸ்டல் போய் தங்கி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் புடிச்சான். அவங்க அப்பா, அம்மாவால அத ஹேண்டில் பண்ணவே முடியல. நான் இந்த ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன். எனக்கு இந்த ஸ்கூலே பிடிக்கலன்னு ஸ்கூல் போகறத ஸ்டாப் பண்ணிட்டான். அப்படியே வேற ஸ்கூல் நீங்க வச்சாலும் நான் ஹாஸ்டல்ல தான் போய் ஜாயின் பண்ணுவேன். என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. எனக்கு உங்க 2 பேத்தையும் சுத்தமா பிடிக்கவே இல்ல. உங்க இஷ்டத்துக்கு தான் என்னைய வந்து இருக்க சொல்றீங்க. நான் நானா இருக்க விட மாட்டேங்கிறீங்க. பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை கூப்பிட வந்தாலும், அவங்களை தொரத்தி விட்டுறீங்க. என்னைய என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசக்கூட விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அடம் பண்ண ஆரம்பிச்சான். அதனால அவன் ஏற்கனவே போய்க்கிட்டு இருந்த ஸ்கூல்ல இருந்து ஸ்டாப் பண்ணாங்க. அப்புறம் வேற ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணாங்க. போர்டிங் ஸ்கூல். அங்க போய் அவன் ஜாயின் பண்ணான். ஜாயின் பண்ணிட்டு அவன் அங்க சந்தோஷமா படிக்க ஆரம்பிச்சுட்டான். வீக்லி ஒன்ஸ் அவங்க அப்பா, அம்மாவுக்கு கால் பண்ணலாம் கால் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கிடைச்சாலும், ஷங்கர் அவங்களுக்கு கால் பண்ணவே மாட்டான். இது ரொம்ப மாசமா போய்க்கிட்டு இருந்துச்சு. அவங்க அப்பா, அம்மா அவனை நேர்ல வந்து விசிட் பண்ணாலும், இல்ல நான் அவங்களை பார்க்க விரும்பல, அவங்களை அனுப்பிடுங்கன்ட்டு டோட்டலா கட் ஆஃப் பண்ணிட்டான். அவங்க யார் கூடயும் ஷங்கருக்கு பேசி சுத்தமா விருப்பமே இல்ல. இது ரொம்ப சில காலம் போய்க்கிட்டே இருந்துச்சு. பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப தவிக்கிறாங்க. இதெல்லாத்தையும் பார்த்து அந்த போர்டிங் ஸ்கூல்ல இருக்கிற ஒரு டீச்சர் வந்து ஷங்கர் மேல கொஞ்சம் பிரியமா இருப்பாங்க. ஷங்கர் கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்புறம் ஷங்கர் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க நடன எல்லா விஷயத்தையுமே. அவனும் வெளிப்படையா சொன்னான். அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சது. மறுபடியும் அதே மாதிரி இந்த வீக்கும் அவங்க அப்பா, அம்மா ஷங்கர பார்க்க வந்தாங்க. ஷங்கர் பார்க்கவே மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஆனா அவனுக்கு பதிலா அவங்க டீச்சர் போய் அவங்க அப்பா, அம்மாவ மீட் பண்ணாங்க. மீட் பண்ணி நடந்த எல்லா தப்புக்கும் காரணம் ஒரு வகையில நீங்களும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேரடியாவே சொல்லிட்டாங்க. நீங்க அந்த சின்ன குழந்தை மேல எந்த தாயும் தகப்பனும் போடவே கூடாத பிரஷர நீங்க போட்டுட்டீங்க. ஒரு முறை கின்னஸ்ல ரெக்கார்ட் வாங்கிட்டா அப்படின்னா அதோடய விட்டுடலாம்ல. ஏன் அத வந்து இன்னும் சாதிக்கணும், இன்னும் சாதிக்கணும்னு நீங்க ஏன் உங்க எதிர்பார்ப்ப அந்த குழந்தை மேல திணிச்சீங்க? அது அந்த குழந்தைய எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு தெரியுமா? அவனால வந்து நார்மலான ஒரு குழந்தைய வாழவே முடியல. அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இல்ல. எல்லாரும் அவனை அவாய்ட் பண்ணாங்க. ஏன் ஸ்கூல்ல கூட எல்லாரும் சங்கர மாரி இருங்கன்னு சொல்லி சொல்லி மத்த ஸ்டூடண்ட்ஸ வந்து டிகிரேட் பண்ணும்போது அது அவன ரொம்பவே பாதிச்சிருக்கு. ஏன்னா அவன் வந்து நீங்க வந்து அவனுக்கு ட்ரெயின் பண்ணி கொடுத்து, அவன கின்னஸ் சாதனை பண்ணி வச்சு நிறைய அவார்ட்ஸ் வாங்கி குடுத்தீங்க இல்லையா? அதோட வொர்த் என்னன்னு அவனுக்கு சுத்தமா தெரியல. தெரியவும் விரும்பல அப்படிங்கிறான் அப்படின்னாங்க. இல்ல மேடம் இதெல்லாம் உனக்கு ஃபியூச்சருக்கு நல்லது தானே அப்படின்னாங்க. என்ன மேடம் நல்லது? எந்த காலத்துல இருக்கீங்க? இந்த மாதிரி குழந்தைங்க கிட்ட நீங்க வந்து ஒரு விஷயம் சாதிச்சிட்டான் அப்படின்னா, நீங்க வந்து மறுபடியும் மறுபடியும் அந்த குழந்தை மேலும் மேலும் சாதிக்கணும்னு விரும்புறீங்க. அந்த குழந்தை விரும்பலங்கிறத நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? கொஞ்சம் பிரேக் குடுங்க. ஒரு பேஷனோட ஒரு விஷயத்த செய்யறதுக்கும், கட்டாயப்படுத்தி ஒரு விஷயத்த செய்யறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? நீங்களும் இந்த மாதிரிலாம் சாதிச்சீங்களா? இல்ல மேடம் நாங்கலாம் இந்த மாதிரிலாம் சாதிக்கல. பேரும் புகழும் வாங்கல. அதனால தான் எங்க குழந்தை மூலமா எங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணோம். உங்களுடைய அடையாளத்துக்கு குழந்தை வயச, அதோட சந்தோஷத்த, சுகத்த எல்லாத்தையும் நீங்க பலி குடுக்குறீங்க. அதுக்காக தான் நீங்க இந்த குழந்தைய பெத்துக்கிட்டீங்களா? நீங்க வந்து பாப்புலர் ஆகணும், ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு டீச்சர் நல்ல கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க. கேட்டோம் அவங்களுக்கு அது புரியல தான். என்ன பண்றது? உங்க பையன் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஆனா அவனா ஒரு நாள் புரிஞ்சுப்பான். புரிஞ்சுக்கிட்டு அவன் உங்களை பார்க்கணும்னு விரும்பும்போது நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ அனுப்பி வச்சுட்டாங்க. 2 பேரண்ட்ஸுக்குமே அதாவது அவங்க பேரண்ட்ஸ் 2 பேத்துக்குமே தான் என்ன தப்பு பண்ணான்னு சுத்தமா புரியவே இல்ல. டீச்சர்ஸ் அவ்ளோ சொல்லியும். ஏன்னா அவங்க வந்து தன்னுடைய சின்ன வயசுல சாதிக்காதத,
சம்பாதிக்காத பெருமை, புகழ் எல்லாத்தையுமே தன் குழந்தைங்கிற அந்த முகத்த வச்சு, தன் குழந்தையோட முகத்த, அடையாளத்த வச்சு சம்பாதிச்சுட்டாங்க. சம்பாதிச்சத தக்க வச்சுக்கணும்னா, அந்த குழந்தை இன்னும் நெறைய சாதிக்கணுங்கிற அந்த மென்டாலிட்டியோட தான் இருக்கிறாங்க இந்த பேரண்ட். அத நம்மளால மாத்த முடியாது. அவங்களா மாறுனால் ஒழிய. இதான் கிட்ஸ். உங்க வீட்லயும் உங்க பேரண்ட்ஸ், "நீ இத செய்யு, அத செய்யு, அத சாதி" அப்படின்னு நெறைய சொல்லதான் செய்வாங்க. புடிச்சா செய்யுங்க. புடிக்கலையா டைரக்ட்டா உங்க அப்பா, அம்மா கிட்ட சொல்லிடுங்க. ஷங்கர் மாதிரி வெறுப்ப, கோபத்த காட்டாதீங்க. அப்பா, அம்மா கிட்ட சொல்லுங்க. இன்னைக்கு நெறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. எல்லாமே ஒரு ஃபிங்கர் டிப்ல வந்து நமக்கு கிடைக்குது. ஒரு டச் பண்ணி ஒரு ப்ராம்ப்ட் வந்து குடுத்தோம் அப்படின்னா, ஏஐ எல்லாமே ஜெனரேட் பண்ணி குடுத்துருது. அப்படி இருக்கிற காலகட்டத்துல, சாதிக்கணுங்கிறது குழந்தைங்களுக்கு தேவையே இல்ல. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு, வளர்ந்த வேட்டி நீங்க நெறைய சாதிங்க. குழந்தை பருவம் விளையாடுறதுக்கான பருவம். ஏன் அதிகமா குழந்தை பருவத்துல விளையாட சொல்றாங்களோ, அப்பதான் வந்து இந்த நம்ம உடம்புல இருக்கிற இந்த போன்ஸ், மசில்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். விளையாடுறதுங்கிறது அது ஒரு மசில் எக்சர்சைஸ். நீங்க வந்து தனியா எக்சர்சைஸ் இதெல்லாம் பண்ண தேவையில்ல. உங்க ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஜாலியா எந்த அளவுக்கு ஓடி பிடிச்சு விளையாட முடியுமா? ஹைட் அண்ட் சீக், வாட்டெவர் கேம் உங்களுக்கு என்ன கேம் பிடிக்குமோ, அத நல்லா ஓடி ஆடி சந்தோஷமா விளையாடுங்க. சாதிக்கிறதுக்குலாம் அதுக்கான ஒரு காலம் வரும். உங்களுக்கான பேஷன் உங்களுக்கே தெரியுதா? எனக்கு இது பிடிச்சிருக்கு. நான் இத செய்றேம்மா. நான் இத செய்றேன்ப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, நீங்க செய்யுங்க. உங்க அப்பா, அம்மாவும் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனா, அப்பா, அம்மா என்கரேஜ் பண்றாங்க, இல்ல ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத விஷயத்த தயவு செஞ்சு செய்யாதீங்க. அவங்கள சந்தோஷப்படுத்துறோம்னு நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம், உங்களுடைய சந்தோஷத்த அழிச்சிடும். அதனால, இந்த குழந்தை பருவத்துல எப்படி ஓடி ஆடி சந்தோஷமா வாழ முடியுமோ, அத நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஓகே கிட்ஸ். தேங்க் யூ.